மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்று தற்போது பார்க்கலாம். கூட்டுறவு பேங்க்ல நாங்கள் அன்னன்னைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு உரம் வாங்குறதுக்கு கூட நகை அடமான கடன்களில் தான் விவசாய கடன்கள்னு சொல்லி வச்சுருக்கோம். அது மத்திய அரசு நல்லா ஒரு எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி நல்லா ஒரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் ஜாமான் ஃபுல்லாக எல்லாமே எங்கள் தங்க ஜுவல்லர்ஸ் எல்லாமே நகை கடன் எல்லாமே கடனில் தான் இருக்குது. நாங்கள் அதை வச்சு தான் உரங்கள் வாங்கி விவசாய கடன் சொல்லி குறைஞ்ச வட்டிக்கு வச்சுமே எங்களால் மீட்க முடியலை. அது எங்களுக்கு பயமாக வேறவே இருக்குது. விவசாயம் பண்ணுறதா இல்லை இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆழ்ந்த ஒரு மனசுக்கே கஷ்டமாகவே இருக்கிறது. என்ன பண்ணுறது என்றே எங்களுக்கே தெரியல. அதனால் நீங்கள் இந்த நகைக்கடனை கொஞ்சம் மீட்டு கொடுத்தா இனியும் வர்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடி அரசு இது வரைக்கும் 3 வருஷம் ஆட்சி அமைச்சாச்சு. நல்ல ஒரு இதாக இருந்தாலும் நமக்கு இதை மீட்டு தந்தால் நல்லாயிருக்கும். நகைக்கடன் திரும்ப பெற விவசாயிகளுக்கு கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்குது. வங்கிகள் மூலமாக கடன்கள் இலகுவாக கிடைக்கிறது மாதிரி, அதே மாதிரி இங்கே இருந்து தயார் பண்ணுற பொருள்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டத்துக்கும் ஏற்றுமதி பண்ணுறது மாதிரி வசதிகள், அதற்கு வரி விலக்கு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு தொகுப்பாக ஒரு மத்திய அரசு திட்டம் இங்கே கொண்டு வந்தாதான் மற்ற மாவட்டங்களை காம்படிட் பண்ணி நாங்கள் இங்கே முன்னேற முடியும். இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த திட்டங்கள் இங்கே சரியான முறைக்கு சேர்றது இல்லை. அதனால் தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு தான் வரோம். தொடர்ந்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி நகரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்காங்களே ஒழிய திருநெல்வேலி போன்ற பின்தங்கிய மாவட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்காங்க.